Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Front End Web Development Seriesல இன்னைக்கு நாம பார்க்க போறது Cascading Style Sheetல Text Formatting Properties. இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் HTMLல Text Formatting Elements பார்த்துருக்கிறோம் நம்ம. These are all the various text formatting elements used in HTML. இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபை பண்ணுறதுக்காக we are going to use CSS ஓட Text Formatting Properties. ஸோ இதை வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் பிரிக்கலாம். கலரு, அலைன்மெண்ட் அண்ட் டைரக்ஷன், டெக்கரேஷன், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், டெக்ஸ்ட் ஸ்பேஸிங், டெக்ஸ்ட் ஷேடோ. ஸோ இந்த வேர்ட்ஸை படிக்கும்போதே நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொன்றும் என்னென்ன கேட்டகரின்ட்டு. இதில் இருக்கிற வெவ்வேறு ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூஸை நம்ம பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் கலர் அப்படின்னு பார்க்கும்போது கலர் we are giving the font கலர். இது ப்ளூ அப்படின்னு, ரெட், க்ரீன் அப்படின்னு கலர் நேம் கொடுக்கலாம். இல்லை ஹெக்ஸ் வேல்யூஸ் கூட கொடுத்துக்கலாம். இல்லை ஆர்ஜிபி கலர் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இது முன்னையே தெரியும். இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எஃப்எஃப்ங்கிறது வந்து ரெட்டு, அடுத்த 2 வந்து பார்த்திங்கன்னா ஹெக்ஸ் வேல்யூ ஃபார் க்ரீன், அடுத்த 2 வந்து ப்ளூ வேல்யூ. ஸோ இதை நம்ம கொடுக்கும்போது அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரெட் கலர். இதை தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம டெசிமல் ஈக்குவலண்ட்டில் எழுதியிருக்கோம். ஸோ எய்தர் யூ கேன் யூஸ் எனி ஒன் ஆஃப் திஸ். இதில் ஒன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, த பாடி H1 எல்லாமும் பிளாக் லெவல் எலிமெண்ட். ஸோ யூ கேன் ஸ்பெசிஃபை எ பேக்ரவுண்ட் கலர் ஆர் அன் இமேஜ் ஃபார் திஸ். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலரும் இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலரும் நல்லா ஹை கான்ட்ராஸ்ட்டாக இருந்தால் தான் இந்த விஷுவலி இம்பேர்டு பீப்புளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம கவனித்து பண்ணணும், இந்த கலரும் பேக்ரவுண்ட் கலரும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அடுத்து பார்க்குறது டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி ஹரிசாண்டலாக அலைன் பண்ண போகிறோம், லெஃப்ட்லையா, ரைட் பண்ண போகிறோமா, சென்டரா, ஜஸ்டிஃபையா அப்படிங்கிறத. அதே போல் கடைசி லைன் ஆஃப் த டெக்ஸ்ட்டையும் நம்ம அலைன் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே இட்ஸ் லெஃப்ட் டு ரைட். ஸோ யூ கேன் சேஞ்ச் த டைரெக்ஷன் யூஸிங் த டைரெக்ஷன் ப்ராப்பர்ட்டி அண்ட் த யூனிகோட் பிடி. இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி யூ கேன் ஓவர் ரைட் த டைரெக்ஷன் ஆஃப் த டெக்ஸ்ட். ஸோ ஜென்ரலாக இந்த யூனிகோட் பிடிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜஸ் ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்கும்போது இந்த டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. இதை யார் யூஸ் பண்ணுவோன்னா, நம்மள மாதிரி வெப் டிசைனர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. டாக்குமெண்ட் டைப் டெஃபினிஷன் டிசைனர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ப்ராப்பர்ட்டியை நான் இங்கே கொடுத்துருக்கேன். தீஸ் ஆர் ஆல் த பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் திஸ் யூனிகோட் பிடி. தென் யூ கேன் ஆல்சோ அலைன் த டெக்ஸ்ட் வெர்டிக்கலி. ஸோ இந்த வெர்டிக்கல் அலைன்மெண்ட் நம்ம ஒரு இமேஜை வச்சு எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா H1, H2, H3 டிவ் எல்லாத்துலேயுமே டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் கொடுத்துருக்குறோம். ஒரு பேராகிராஃபில் ஏபிசின்னு கிளாஸஸ் டிஃபைன் பண்ணி அதை லாஸ்ட் லைனை அலைன் பண்ணுறதுக்காக டெக்ஸ்ட் அலைன் லாஸ்ட். இது டெக்ஸ்ட் டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. யூ கேன் சேஞ்ச் இட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் டு ஆர்டிஎல், ரைட் டு லெஃப்ட். இப்போ வெர்டிக்கல் டைரெக்ஷனுக்கு இதே போல் இமேஜஸில் நம்ம ஒரு 5 கிளாஸ் கொடுத்துருக்குறோம். நம்ம எப்படி அலைன் பண்ண போகிறோம், பேஸ் லைனில் டெக்ஸ்ட் டாப்பாக, பாட்டமாக, சப்ஸ்கிரிப்டாக அல்லது சூப்பர் ஸ்கிரிப்ட் பண்ண போகிறோமான்ட்டு. இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த பாடி சைஸ் ஏன் பெருசு பண்ணியிருக்கேன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீனில் கிளியராக தெரியணுங்கிறதுக்காக ஃபாண்ட் சைஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து டெக்ஸ்ட் அலைன், சென்டர், லெஃப்ட்டு, ரைட்டு. இதை நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். லான்ச் இன் க்ரோம். பார்த்திங்கன்னா இந்த H1ங்கிறது நம்ம சென்டர் பண்ணியிருக்கோம், H2 வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, H3 வந்து ரைட் அலைன்மெண்ட். அடுத்து பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா டிவ் எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்க்க வேண்டியது டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை. இந்த பார்டரு, பேடிங்கு, வித்து, ஹைட்டு இது எல்லாமும் எதுக்குன்னா ஒரு பாக்ஸ் மாடலுக்காக. ஆல் த பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸுக்கும் வந்து நம்ம பார்டர் ஸ்பெசிஃபை பண்ணலாம், பேடிங்கு, வித்து, ஹைட்டெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இதில் நம்ம பார்க்குறது வந்து எப்படி இந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்து ஜஸ்டிஃபை ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக. இதுக்கான அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த பேடிங் கொடுத்துருக்கிறதுனால இந்த சுற்றிலையும் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா லைன்ஸுமே ஈக்குவல் வித் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு நியூஸ் பேப்பரோ மேகசின்லேயோ பார்க்குற மாதிரி தான் நம்மளுக்கு ஜஸ்டிஃபை இருக்குது. டெக்ஸ்ட் அலைன் லாஸ்ட், இந்த லாஸ்ட் லைனை எப்படி நம்ம ரைட்டு, சென்டர், ஜஸ்டிஃபை பண்ணுறதுங்கிறது அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். வி ஹேவ் ஒன் பேராகிராஃப். அந்த பேராகிராஃபில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ரைட்டு, சென்டர், ஜஸ்டிஃபை. எல்லாத்துக்கும் தெரியும் P.A எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத. இப்போ பார்த்திங்கன்னா P.A வந்து P கிளாஸ் A, P கிளாஸ் B. இந்த டெக்ஸ்ட்டு எப்படி டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ மற்றது எல்லாமும் லெஃப்ட் டு ரைட் இருக்குது. ஆனால் இந்த லாஸ்ட் லைன் மட்டும் பார்த்திங்கன்னா ரைட்டில் ஜஸ்டிஃபை ஆகிருக்கு, லாஸ்ட் லைன் சென்டரில் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஃபை, லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் நடுவில் ஜஸ்டிஃபை ஆகிருக்கு. அடுத்து டைரக்ஷன் RTL, இந்த பிடி ஓவர் ரைட் கொடுத்துருக்கோம்.
இந்த இடத்துல பார்த்திங்கன்னா p class RTL the text goes from right to left. இது வந்து டிஃபால்ட்டாக தான் இருக்கும் லெஃப்ட் டு ரைட்டு. இந்த டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் ரைட் டு லெஃப்ட் வந்திருக்கு. இந்த எக்ஸாம்பிள் எப்படி ஒரு இமேஜை வெர்டிக்கல் அலைன்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ABCDEன்ட்டு 5 கிளாஸஸ் இமேஜ் எலிமெண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ இதை எப்படி நம்ம கால் பண்ணியிருக்கோன்னா இந்த மாதிரி தான் இமேஜ் கொடுத்துட்டு அங்கே கிளாஸ் A அவ்வளோதான். அடுத்து கிளாஸ் B. ஸோ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து லான்ச் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இமேஜ் இந்த இடத்துல டிஃபால்ட் பேஸ் லைனில் இருக்குது. இது டெக்ஸ்ட் டாப்பில் இருக்குது. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த இமேஜோட வித்தையும் ஹைட்டையும் நான் அங்கே கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ தட் இது வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியணுங்கிறதுக்காக. பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு டாப்பு, இது டெக்ஸ்ட்டு பாட்டத்துக்கு, அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ட், இது சூப்பர் ஸ்கிரிப்ட். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு லைனை நம்ம வரைய போகிறோம், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைனை. அதை வந்து எப்படி ஓவர் லைனாக, லைன் த்ரூவாக, அண்டர்லைன், அதாவது டெக்ஸ்ட்டுக்கு அண்டர்லைனில் பண்ண போகிறோமா இல்லை நோ டெக்கரேஷனா அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கலாம். இது டெக்ஸ்ட்டு அந்த லைனுக்கு இருக்கும்போது கலரும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், ஸ்டைல் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். வெதர் யூ வாண்ட் டு ஹேவ் இட் அஸ் அ சாலிட் லைனாக, டபுளாக, டாட்டடாக, டேஷ்டு, வேவி. அண்ட் வாட் இஸ் த திக்னஸ் ஆஃப் தட் லைன் you can specify it as an auto or you can say it in a pixel or you can say it in a percentage. இது எல்லாத்தையும் தனித்தனியாக சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக you can also use its shorthand property text decoration. அப்போ இந்த எல்லா வேல்யூஸுமே நம்ம இந்த ஒரே லைனில் நம்ம கொடுத்துடலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். அது வந்து கண்டிப்பாக இருக்கணும், மற்ற மூணும் ஆப்ஷனல். இப்போ H1ல் வந்து நம்ம டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் அண்டர்லைன் கொடுத்துருக்கோம். அடுத்ததில் பார்த்திங்கன்னா கலர் ஆக்சுவலாக ஆட் பண்ணியிருக்கோம். தென் we are ஸ்டைல், இந்த லைன் வந்து எந்த ஸ்டைலில் இருக்கணும், டபுள் லைனில் இருக்கணும் அப்படிங்கிறத. இங்கே பார்த்திங்கன்னா திக்னஸும் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த எக்ஸாம்பிள் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன். டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் நம்மளுக்கு என்ன லைன் எப்படி வேணும், அதே போல் அதனுடைய கலர் என்ன, அதனுடைய ஸ்டைல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம். நம்ம டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைல். இந்த P டேக் பார்த்திங்கன்னா எல்லாமும் இந்த ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி அண்டர்லைன், ப்ளூ, டாட்டட், 5px கொடுத்துருக்கோம். 3 கிளாஸஸ் வச்சுருக்கோம், EX1, EX2, EX3 பேராகிராஃப் எலிமெண்ட்டு. ஸோ அண்டர்லைன், டேஷ்டு, இது எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் வந்து அண்டர்லைன் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஹெட்டிங் 1க்கு வந்து அண்டர்லைன் ஆகிருக்கு. இங்கே லைன் த்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கனால இந்த என்டையர் டெக்ஸ்ட்டில் லைன் த்ரூ ஆகிருக்கு ப்ளூ கலரில். அடுத்துட்டு H3க்கு பார்த்திங்கன்னா ஓவர் லைன் கொடுத்துருக்கோம், ரெட்டு அண்ட் டபுள். ஸோ டபுள் லைன்ஸ் வந்திருக்கு. இங்கே P பேராகிராஃப் டேக் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைனு, ப்ளூ, டாட்டட், 5px. ஸோ இதனுடைய சைஸ் வந்து 5 pixels அப்படின்னு கொடுத்துருக்கோம். EX1 பார்த்திங்கன்னா அண்டர்லைன் அண்ட் டேஷ்டு. EX2 பார்த்திங்கன்னா லைன் த்ரூ உள்ளே போயிருக்கு. அண்ட் தென் வேவி, திக்னஸ் வந்து 2px கொடுத்துருக்கோம். இதே EX3 பார்த்திங்கன்னா அண்டர்லைனு, ரெட்டு, வேவி. இப்போ இது ஏன் திக்காக வந்திருக்கு அப்படின்னா இது வந்து பேராகிராஃப் டேகுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், நம்ம பேராகிராஃப் டேகுக்கு 5px கொடுத்துருக்கோம். அது வந்து இங்கே அப்ளிகபிள் ஆகுது, ஏன்னா இதனுடைய திக்னஸ் இங்கே கொடுக்கல நம்ம. அதனால் பேரா டேகுக்கு என்ன கொடுத்துருக்குறோமோ அந்த திக்னஸ் இங்கே அப்ளை ஆகிருக்கு. இதோட இன்ட்ரெஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அண்டர்லைன் அண்ட் ஓவர்லைன் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துக்கலாம். இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து அண்டர்லைன் ஸ்பேஸ் ஓவர்லைன் இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அண்டர்லைனும் வந்துருச்சு, ஓவர்லைனும் வந்துருச்சு H3க்கு. டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எதுக்கு அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு. வெதர் யூ வாண்ட் டு ஹேவ் இட் அஸ் அன் அப்பர் கேஸ் ஆர் லோயர் கேஸ் ஆர் யூ வாண்ட் டு ஹேவ் அ கேபிட்டலைஸ், அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஈச் வேர்ட் வில் பி கேபிட்டலைஸ்ட். ஸோ யூ கேன் சே டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ், லோயர் கேஸ் ஆர் கேபிட்டலைஸ். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது அப்பர் கேஸ், லோயர் கேஸ் அண்ட் கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்காக வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். 3 P வித் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த என்டையர் டெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி கொடுத்துருந்தாலும் சரி இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபார்ம் டு அப்பர் கேஸ். அடுத்து கொடுத்துருக்கிறது எல்லாமும் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டு லோயர் கேஸ். இந்த இடத்துல வந்து கேபிட்டலைஸ்னு கொடுக்கும்போது த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஈச் வேர்டு வந்து கேபிட்டலைஸ் ஆகிருக்கு. டெக்ஸ்ட் ஸ்பேஸிங் எப்படி நம்ம டெக்ஸ்ட் ஸ்பேஸிங் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் லைனை இன்டென்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேராகிராஃப் இருக்கும்போது இன்டென்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபீல், நல்ல ரீடபிலிட்டி இருக்கும். அதனால் டெக்ஸ்ட்டை இன்டென்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு லைனை. அப்புறம் ஒவ்வொரு லெட்டருக்கும் நடுவில் ஸ்பேஸிங் எப்படி கொடுக்குறது, லைனோட ஹைட்டு, ஸ்பேஸ் பிட்வீன் த லைன்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். வேர்டுக்குள்ளே ஸ்பேஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு ஒயிட் ஸ்பேஸ், ஒரு எலிமெண்ட்டுக்குள்ளே ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ரேப் பண்ணுறதா நோ ரேப்பா அப்படிங்கிறது, இது எல்லாமும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் இன்டென்ட் 50px அப்படின்னா எல்லா பேராகிராஃப்லேயும் அந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் இன்டென்ட் ஆகியிருக்கும். இது வந்து லெட்டர் ஸ்பேஸிங். இங்கே பார்த்தீங்கன்னா 5px கொடுக்குற மாதிரி -2pxும் கொடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு லெட்டரும் ஒன்றோட ஒன்று இடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். லைன் ஹைட்டு பார்த்திங்கன்னா 0.8 கொடுத்துக்கலாம். ஸ்மால் அந்த ஹைட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பிக்குன்னு கொடுக்கும்போது 1.8. ஸோ இது எல்லாமே நம்ம கிளாஸ் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். யூ கேன் ஆல்சோ கிவ் அ ஸ்பேஸ் பிட்வீன் த வேர்ட்ஸ். அதே போல் 10px -2px கூட கொடுத்துக்கலாம். யூ கேன் ஸ்பெசிஃபை ஹவு த ஒயிட் ஸ்பேஸ் வில் பி ஹேண்டில்டு. நோ ரேப் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த பேராகிராஃபில் இருக்கிறது எல்லாமும் ரேப்பே ஆகாமல் அப்படியே ஒரே லைனில் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் ஸ்பேஸிங்க்கு ஃபஸ்ட்டு பார்க்குறது டெக்ஸ்ட் இன்டென்ட். ஸோ இது எப்படி இருக்குங்கிறத நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்டென்ட் ஆகிருக்கு. ஸோ P எலிமெண்ட்டுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா H2 and H3க்கு லெட்டர் ஸ்பேஸிங் கொடுத்துருக்கோம். ஒன்றுக்கு 5px கொடுத்துருக்கோம், இன்னொன்று -2px கொடுத்துருக்கோம். இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இது வந்து 5pxயில் இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா -2px கொடுத்துருக்குறோம். நம்ம ரொம்ப க்ளோஸராக ஆல் த லெட்டர்ஸ் வந்து தேர் வெரி க்ளோஸ். இங்கே ஸ்பேஸிங் இருக்குது. பார்த்திங்கன்னா P ஸ்மால் லைன் ஹைட்டை மாற்றுறதுக்காக அதனால் 2 கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். பேரா எலிமெண்ட்டுக்கு ஸ்மால் அண்ட் பிக். இதனுடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்மாலர் லைன் ஹைட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா பிக்கர் லைன் ஹைட். இந்த எக்ஸாம்பிள் வேர்ட் ஸ்பேஸிங். ஒவ்வொரு வேர்டுக்கும் நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணுங்கிறது. இங்கே கொடுத்துருக்குது 10px கொடுக்கும்போது ஒவ்வொரு வேர்டுக்கும் நடுவில் நிறையவே ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். -2px கொடுக்கும்போது வெரி க்ளோசர் டு தட் ஈச் அதர். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நோ ரேப், அதாவது இந்த பேரா டேக்கில் கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டில் ஒயிட் ஸ்பேஸ் வந்ததுன்னா என்ன பண்ணணும், நோ ரேப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் சம் டெக்ஸ்ட் தட் வில் நாட் ரேப். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்ம இந்த இடத்துல ஸ்க்ரோல் பாரை வச்சு தான் நம்ம பார்த்துட்ருக்கணும். இப்போ இந்த லைனை எடுத்துட்டோம் அப்படின்னா எடுத்துகிட்டு சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹோல் டெக்ஸ்ட் வந்து ரேப் ஆகி வந்திருக்கு. டெக்ஸ்ட் ஷேடோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யூ கேன் ஸ்பெசிஃபை எ ஹரிசான்டல் ஷேடோ அண்ட் வெர்டிக்கல் ஷேடோ. அதே போல் அந்த கலரும் நம்ம கொடுத்துக்கலாம். ஷேடோவோட கலர் கொடுத்துக்கலாம், அதுக்கான பிளர் எஃபெக்ட்டும் கொடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஷேடோ ஆன ஒயிட் டெக்ஸ்ட். ஸோ கலர் ஒயிட்டுன்னு கொடுத்துருக்கோம், அதில் ஷேடோ கொடுக்குறோம் நம்ம. 2px ஹரிசான்டலுக்கு, இது வெர்டிக்கலுக்கு, இது பிளர் எஃபெக்ட்டுக்கு, இது கலருக்கு. ஸோ ஆல் ஜீரோஸ்னு வரும்போது இட் இஸ் ஒயிட். இது பார்த்திங்கன்னா நியான் க்ளோ கொடுக்கறதுக்காக இந்த ஹரிசான்டல் வெர்டிக்கல் ஷேடோ கொடுக்கல, பிளரை மட்டும் கொடுத்துட்டு FF கொடுத்துருக்கோம், பிகாஸ் இட் மீன்ஸ் ரெட். அடுத்து பார்த்திங்கன்னா 2 கலர் 2 எஃபெக்ட். அப்போ ரெட் அண்ட் ப்ளூ நியான் வர்றதுக்காக இந்த 003px FFங்கிறது ரெட்டுக்கு, இதே 5px FFங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூக்கு. ஏன்னா இது ரெட்டு, அடுத்த 2 க்ரீனு, அடுத்த 2 வந்து ப்ளூக்குங்கிறதுனால நம்ம H1 H2 H3 கொடுத்துருக்கோம். H1ல் ஒயிட் டெக்ஸ்ட்டு, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெட் கலர் க்ளோ வர மாதிரி, இது வந்து ரெட் அண்ட் ப்ளூ க்ளோ வர மாதிரி. இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இது டெக்ஸ்ட் ஷேடோ எஃபெக்ட் வித் ஒயிட்டு, ரெட் நியான் க்ளோவுக்கு ரெட் அண்ட் ப்ளூ நியான் ரெண்டும் கலந்து இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா we have to give a comma. ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமும் நான் W3 ஸ்கூல்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள்ஸ். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியும் பார்த்துருக்குறோம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். கீப் டியூன் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.